வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்பைலர் டிசைனுக்கான இம்பார்ட்டன்ட் பார்ட் பி பார்ட் சி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஜான் 22ல் நடக்கக்கூடிய எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் பி யூனிட் 1க்கான கொஷின்ஸ். எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர். ஷோ ஹவு அன் இன்புட் a equal to b plus c star 60 get processed in compiler. Show output at each stage of compiler. Also show the content of symbol table. இந்த கொஷின் வந்தே தீரும். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ப்ராப்ளம் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், படித்து முடிச்சிருங்க. எக்ஸ்பிளைன் லாங்குவேஜ் ப்ராசஸர், இதையும் அப்லோட் பண்ணியாச்சு, முடிச்சிருங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் லெக்சிக்கல் அனாலிசிஸ்? எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் லெக்சிக்கல் அனாலிசிஸ், இதுவும் அப்லோட் பண்ணியாச்சு, பார்த்துருங்க. வாட் இஸ் லெக்ஸ் டூல்? ரைட் த ஸ்டெப்ஸ் டு கிரியேட் எ லெக்ஸ் ஃபைல். Write a lex program to show the stream of tokens for the given input. கொடுத்துருக்க இன்புட்டுக்கு stream of tokens ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் lex tool. ஸோ இதுக்கும் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளேஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்து படித்து முடிச்சிருங்க. நெக்ஸ்ட், கன்ஸ்ட்ரக்ட் த எஸ்எல்ஆர் ஆஃப் ஒன் பார்சிங் டேபிள். ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் இது அப்படியே எக்ஸ்பிளேஷன் கேட்டாலும் நான் சொல்லி கொடுத்த ப்ராப்ளமே நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸாக எழுதுனா கூட முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். எல்ஆர் பாசிங்கும் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எஸ்எல்ஆர் பாசிங் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த ஒரு ப்ராப்ளம்லேயே உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சுருப்பேன். இது 13 மார்க் கொஷனில் கேட்பாங்க. நெக்ஸ்ட், செகண்ட் யூனிட்டில் எலிமினேட் த லெஃப்ட் ரிகர்ஷன் ஃபார் த ஃபாலோவிங் கிராமர். ஸோ இந்த கிராமருக்கு லெஃப்ட் ரிகர்ஷன் எப்படி எலிமினேட் பண்ணணும், ஸோ இதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுற லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் 4 அப்லோட் பண்ணுவேன், அப்புறம் யூனிட் 5, அப்புறமா யூனிட் 3, அப்புறமா இது லாஸ்ட்டாக இது ரெண்டுத்தையும். ஸோ இந்த ஆர்டர் தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன் வீடியோஸ். ஸோ நடுவில் இருக்க உங்களுக்கு வீடியோஸ் வந்து டுமாரோ ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? டுமாரோ ஈவினிங்லேருந்து யூனிட் 4, யூனிட் 5, தென் யூனிட் 3, அப்புறம் இந்த பேலன்ஸ் 2 கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் அப்லோட் பண்ணுவேன், படித்து முடிச்சிருங்க. ஸோ ரிப்பீட்டடாக படித்ததே ரிப்பீட்டடாக படிங்க, ஏன்னா கன்ஃபியூஷன்ஸ் நிறைய ஏற்படும் இந்த சப்ஜெக்டில் புதுசாக படிக்கிறதுனால. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ரைட் த அல்காரிதம் ஃபார் ஃபஸ்ட் அண்ட் ஃபாலோ. டிட்டர்மைன் த ஃபஸ்ட் அண்ட் ஃபாலோ ஃபார் த கிராமர். ஸோ இது வந்து ஒரு 5 மார்க்கில் 8 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட், யூனிட் 3ல் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினே வாட் இஸ் டைப் செக்கிங். வேணா இதை முதல்ல நான் அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறமா கூட பார்த்ததில் அப்லோட் பண்ணுறேன். முக்கியமான கொஷின், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாட் இஸ் டைப் செக்கிங்? எக்ஸ்பிளைன் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் சிம்பிள் டைப் செக்கர் and outline the equivalence of type expression and type conversions with example. Compiler design ஒரு சப்ஜெக்டில் இந்த டாபிக் இல்லாமல் கொஷின் பேப்பர் இருக்காது, டைப் செக்கிங். ஓகேங்களா? அது எழுதுறதும் பக்காவாக எழுதணும். அதில் சில எங்கெங்கெல்லாம் டெஃபினிஷன் எழுதணும், எங்கெங்கெல்லாம் சின்டாக்ஸ் கரெக்டாக எழுதணும், அப்புறம் அதுக்கு எப்படி ஈக்குவலன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுக்குறது, எப்படி கன்வர்ஷன்ஸ், இதெல்லாம் பக்காவாக எழுதுனா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும் அதில். ஸோ இதை முதல்ல நான் அப்லோட் பண்ணிடுறேன், அப்புறமா மற்ற கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட், இதே யூனிட்டில் construct the annotated pass tree for the following expression and given syntax directed definition. உங்களுக்கு syntax directed கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அதுக்கு pass tree வந்து construct பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. இது ஒரு கொஷின். எக்ஸ்பிளைன் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 3 அட்ரஸ் கோட் வித் எக்ஸாம்பிள். இந்த குவாட்ரபிள்ஸ் ட்ரிபிள்ஸ்லாம் இருக்குல்லையே அந்த டாபிக். ஸோ டைப் செக்கிங் நல்லா படித்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் படிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், யூனிட் 4ல் இருக்கிறது 2 கொஷின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்டாக வர்றது எக்ஸ்பிளைன் டைனமிக் ஸ்டோரேஜ் அலோகேஷன் அண்ட் அவுட்லைன் த இஷ்யூஸ் இன் த டிசைன் ஆஃப் கோடு ஜெனரேட்டர். இந்த கொஷினும் டிசைன் எ சிம்பிள் கோட் ஜெனரேட்டர் அண்ட் ரைட் த ஸ்டெப்ஸ் ஃபார் ஆப்டிமல் கோட் ஜெனரேஷன் ஃபார் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபஸ்ட் நான் யூனிட் 3 இருக்கிற அந்த டைப் செக்கிங் அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறமா யூனிட் 4, யூனிட் 5 வரேன். நெக்ஸ்ட், யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸ்பிளைன் பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன். Explain efficient data flow algorithm with example. Explain the algorithm for the construction of DAG. இதே மாதிரி 5th யூனிட்ல DAG ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கும் உங்களுக்கு அல்காரிதம் சூப்பராக சொல்லி கொடுத்து எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். ஓகேங்களா? பார்ட் சி, எப்படி வந்து ஒரு மினிமைஸ்டு டிஎஃப்ஏ வந்து கிரியேட் பண்ணுறது. டைப் 1 இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறது, இது ரெண்டுத்துக்குமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க. சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸை அப்படியே பர்ஃபார்ம் பண்ணுங்கள். கொடுத்துருக்கிற கொஷினில் உங்களுக்கு ஆன்சர் பக்காவாக வந்துடும். ஸோ இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரெசன்டேஷன்,
நீங்கள் படிச்சுட்டு போகிறது வந்து அந்த லாஜிக்கை நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ யூனிட் 3ல டைப் செக்கிங் கண்டிப்பாக வந்துடும். யூனிட் 4 யூனிட் 5 கொஞ்சம் தேரியாக தான் இருக்கும். ஸோ அதுவும் நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துறேன். யூனிட் 1 யூனிட் 2 பக்காவாக பார்த்துக்குங்க நான் கொடுத்த கொஷின்ஸ். ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.